அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். கடந்த வாரம் இந்த யூடியூப் செய்திகளிலே டெலிவிஷனில் தொலைக்காட்சியிலே வந்த செய்தி. இப்போ ரஷ்யாவுக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் யுத்தம் நடந்துருக்கு. யாராவது நடக்குது? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்துருக்கு. எத்தனை வருஷம்? 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ செய்தி சொல்லுது, ரஷ்யா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. அவங்க கையில் வச்சுருக்க எல்லா ஆயுதமும் கிட்டத்தட்ட 70% ஆயுதங்கள் தீர்ந்து விட்டன. எத்தனை பர்சன்ட்? 70% ஆயுதங்கள் தீர்ந்து விட்டது. அதே போல பாருங்க, அமெரிக்கா யாரோட யுத்தம் பண்ணிக்கணும்? ஈரானோட யுத்தம் பண்ணிக்கிட்டு. இப்ப அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட உள்ள ஏவுகணை ஆயுதங்கள்லாம் இருக்கும்ல, அதுவும் கிட்டத்தட்ட 70% காலியாச்சு. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? இப்ப உலகத்துல பெரிய வல்லரசு சொன்னா யாராரு? அமெரிக்கா. அப்புறம் அதுக்கு அடுத்து முதல் வல்லரசு அமெரிக்கா, அடுத்த வல்லரசு ரஷ்யா. இப்ப 2 பெரிய வல்லரசும் பொருளாதார நெருக்கடியிலும் ஆயுத நெருக்கடிக்கும் போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம்? இப்ப இந்த 2 வல்லரசும் வீழ்ந்தாங்க. இந்த 2 வல்லரசும் வீழ்ந்து போயிட்டா யார் வருவா? அடுத்த வல்லரசு வரணும். அந்த வல்லரசு வேதாகமத்தில் கடைசி சொல்லப்பட்ட கடைசி வல்லரசு, அதான் ஐரோப்பிய யூனியன் வரணும். அப்ப இதெல்லாம் இது தற்செயலா நடக்கிற காரியம் நீங்க நினைச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருந்தது தற்செயலா. இது எல்லாமே தேவனுடைய திட்டம். இப்ப இந்த 2 வல்லரசும் விழுந்து போகணும். இப்ப அடுத்த வல்லரசு எழும்பணும். சரியா? இது நடக்க போகும், சீக்கிரம் நடக்க போகும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஐரோப்பியாவில் அந்தி கிறிஸ்துடைய ராஜ்யம் சீக்கிரம் எழும்ப போகிறது. ஆகவே இந்த செய்தியையும் நீங்க அனைவருக்கு, இது நான் சொல்லல, இது தொலைக்காட்சியில் வந்த நியூஸ். ஆகவே இதெல்லாம் சீக்கிரமாக நடக்க போகிறது. இதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை நீங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.